அமானிதம். இது ரொம்ப முக்கியம். அமானிதத்தில் தான் ஒரு மனிதனுடைய நாணய நேர்மை எல்லாமே இருக்கு. அமானிதம் என்ன அர்த்தம்? நம்மளை ஒருத்தன் நம்புறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அன்றைக்கு அவங்கள எதிரிகள் அவங்கள எதிர்க்கிற காலத்தில் கூட அவங்கள நம்பினாங்க. அமீன், நம்பிக்கையானால். இவரை பொறுத்தவரை எத்தனை கோடிக்கு நம்பலாம். எதிர்த்துக்கிட்டு இருக்கும்போது கூட அதை வாங்கி திருப்பி கரெக்டாக கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேர் என்னஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு? அமீன்னு சொன்னாங்க, சாதிக்குன்னு சொன்னாங்க. உண்மையாளர். எந்த கட்டத்திலையும் உண்மைதான் பேசுவார், எந்த கட்டத்திலையும் நாணயத்துக்கு பங்கம் இருக்காது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அந்த மக்கள் நன்மதிப்பு வைத்திருந்தார்கள். அந்த நன்மதிப்பு தான் அந்த மக்களை அவ்வளோ பெரிய 23 வருஷ காலத்தில் ஒட்டுமொத்தமாக ஈர்த்தது. காரணமே என்ன? அந்த கேரக்டரில் இருந்த நாணயம், நேர்மை, ஒழுக்கம், பண்பாடு, இதுகளால் தான் அந்த மக்கள் அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்குற அளவுக்கு ஈர்க்கப்பட்டாங்க. அப்போ நமக்கு இந்த அமானிதமாக நம்ம நம்பி ஒருத்தன் தந்து விட்டால் இது கடன் மாதிரி கிடையாதுங்க. கடன் தேவைக்கு வாங்குறது. இது என்ன செய்யறான்? நம்ம வீட்டில் வச்சா இது சரியாக வராது. எத்தனை பெண்கள் இருப்பாங்க, கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருப்பாங்க, குடியார கணவனாக இருப்பான். வீட்டில் வச்சா கணவன் எடுத்து போய் குடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லி கொண்டாந்து தருவாங்க பக்கத்து வீட்டில். அதுக்கு வெளியே கூட சொல்ல மாட்டாங்க. திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி. திருடனுக்கு தேல் கொட்டினா கத்துவானா? திருட தேல் கொட்டினா கத்தினா மாட்டிக்கிடுவானே. அப்போ என்ன செய்யணும்? பேசாமல் பல்ல கடிச்சிட்டு இருக்கணும். இந்த மாதிரி பொம்பளைகள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன். புருஷனுக்கு தெரியாமல் கொண்டு என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. எது கொடுக்குறாங்க? இவன் குடிக்காரன் வீணாக்கிடுவான், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வச்சிருக்கிறோம், நல்ல புருஷனா இல்லை அப்படி பக்கத்து வீட்டில் கொடுப்பாங்க. எந்த சாட்சியும் இருக்காது. கேட்டால் கூட இல்லைன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிடுவாங்க. உங்களை யாராவது கேட்டால் அப்படிலாம் இல்லைன்னு கேட்டுருவாங்க. இதுவே சாதகமாகிக்கிறது. நாளை போய் பிரச்சனை கேட்கும்போது எப்போ தரலையே, கிடையாது, நீ எப்போ தந்த, நான் எப்போ வாங்கின, இது எப்படி நிரூபிப்பாங்க? அவன் தான் நிரூபிப்பான். இல்லை அன்னைக்கு கூட இல்லைன்னு சொன்ன, போன மாதம் கூட சொன்னியே, ஒன்று என்ன தந்து வைக்கிறேன்னு சொன்னிய, புருஷன் கேட்டார, இப்படியெல்லாம் இந்த சாதகமாக்கிக்கிட்டு இந்த மாதிரி சாதாரண ஒரு பெண்களுடைய ஒரு அப்பாவித்தனமாக இருக்கக்கூடிய பெண்களுடைய பணத்தை கூட என்ன செய்கிறாங்க நம்ம மக்கள் அமானிதமாக வாங்கிக்கிட்டு ஏமாத்தின கேஸுகள்லாம் நிறைய வருகிறது. இந்த மாதிரி நாணயமாக நம்பி தர்றது. அது மனைவி தெரியாமல் புருஷன் கொண்டாந்து தருவான். பொதுவாக வீடு குடிசை வீட்டில் இருக்கிறோம், அது சேஃப்டி இல்லை, திருட்டு போயிடும், நீங்கள் பத்திரமா வச்சுக்கிறீங்க, நீங்கள் அந்த நல்ல கல் வீட்டில் இருக்கிறீங்க, மெத்த வீட்டில் இருக்கிறீங்க, மாடி வீட்டில் இருக்கிறீங்க, கொண்டாந்து தருவான். அந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. அப்போ பல காரணங்களுக்காக வேண்டி நம்மள்ட்ட கொண்டாந்து தந்தாங்கன்னு சொன்னால் அதை அப்படியே வச்சிருந்து அதே மாதிரி திருப்பி கொடுக்கறது இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் அமானத். என்ன மாதிரி ஒருத்தன் உங்கள்கிட்ட தருகிறானோ அதே மாதிரி அப்படியே கொண்டு எடுத்து சில்லறை கூட மாற்றக்கூடாது, கேட்டு தான் செய்யணும். என்ன கடனுக்கு உள்ள விஷயம் வேற, அமானிதம்னு தந்து விட்டார்களே ஆனால் அப்படியே திருப்பி கொடுக்கறதுக்கு பேர் தான் அமானிதம். அமானிதம் என்ன அர்த்தம்? 100% நம்ம நம்பிக்கைக்குரியதாக இருக்க வேண்டும். இது அல்லாஹ் திருக்குர்ஆன்ல ரொம்ப கட்டளையிறான், ரொம்ப கவனமா இருக்குன்னு. இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடத்தில் நீங்கள் ஒப்படைத்து விடுமாறு அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய ஆர்டர்ல ஒரு ஆர்டர் என்ன? அமானிதம் வாங்கினா தொழுகை நடத்துன்னு எப்படி கட்டளை எடுக்கிறானோ, நோன்புக்கு கட்டளை எடுக்கிறானோ, ஜக்காத்து கட்டளை எடுக்கிறானோ, அந்த மாதிரி ஒரு கட்டளை ஃபர்ல் என்னது, கடமை என்னது? அமானிதத்தை திருப்பி செலுத்துவது ஒரு மூமினுடைய கடமை. 4வது அத்தியாயத்தில் 58வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் ரசூலுக்கு துரோகம் செஞ்சால் எப்படிப்பட்ட ஒரு குற்றமோ அதுக்கு அடுத்த குற்றம் என்று அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, நம்பிக்கை கொண்டவர்களே, லா தஹூனுல்லாஹ வ ரசூல, அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் துரோகம் செய்யாதீர்கள், மோசடி செய்து விடாதீர்கள். ஓ தஹூனு அமானாத்திக்கும், உங்களுடைய அமானிதங்களுக்கும் நீங்கள் மோசடி செய்து விடாதீர்கள். வன்தும் தாலமுன், தெரிந்து கொண்டே இது பாவம், இது குற்றம், உங்களுடையது இல்லை, உங்களை நம்பிதான் தரப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டே அமானிதத்துக்கு நீங்கள் துரோகம் செய்து விடாதீர்கள் என்று 8வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா மறுமையில வெற்றி பெறக்கூடியவர்கள் ஒரு பட்டியல் அல்லாஹ் போடுறான். என்ன போடுறான்? கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவங்க யார் என்று கேட்டால் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் ஹாஷிஊன், தொழுகையில அவங்க பேணுதலாக இருப்பார்கள். அது அடுத்து என்ன செய்யறான்னு கேட்டா வல்லதீன ஹும் லி அமானாத்திஹிம் வ அஹதிஹிம் ராவூன், தொழுகையில பேணுதலாக இருப்பார்கள், ஜக்காத்தை கொடுப்பார்கள் சொல்லிட்டு வரும் பொழுது அந்த வெற்றி பெறுவதற்குரிய கண்டிஷன் என்னன்னு கேட்டா அமானிதங்களை பேணிக் கொள்வார்கள். நம்பி கொடுத்தா எத்தனை கோடிக்கும் அவனை நம்பலான்னு சொல்லணும். ஒருத்தன் என்ன செய்யணும்? அவன்கிட்ட கொண்டே கொடுப்பா, கொடுத்தபடி திரும்பி வரும். அவனுக்கு எவ்வளவு வறுமை வந்தாலும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நல்ல நேரத்தில் ஒருத்தன் கொடுத்துருவான், கஷ்டம் வரும்போது பரண்டுக்குருவான். இப்போதான் நம்ம வாங்கிட்டோம்ல, எவனும் சாட்சி இருக்கான் எடுத்துக்கிறோமே, நம்ம நெருக்கடியில் இருக்கிறோமே, அப்படிலாம் செய்ய மாட்டான்னு பேர் எடுக்கணும். அவன் தான் வெற்றி பெறுவான். எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நம்மளை நம்பி ஒருத்தன் தந்துட்டானா அதை திருப்பி கொடுத்தாகணும். கேட்டவன தூக்கி கொடுத்துடணும். அது சால் ஜாப்பு சொல்றது, ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டேன் எடுத்து அதில் கொடுத்துட்டேன் இதுக்கு அதில், அதெல்லாம் உங்களுக்கு அனுமதி கிடையாது. அமானிதத்தை எதுலையும் போட்டு பயன்படுத்துவது யூஸ், ஏன்னா பயன்படுத்தினா உங்களுக்கு நஷ்டம் ஆயிடலாம்ல, அப்போ எப்படி திருப்பி கொடுப்பீங்க?
நம்ம வியாபாரிகள் என்ன செய்வாங்க, அமானிதமா கொடுத்தோம்னா அவங்க வியாபாரத்தில் போட்டுருவாங்க. எந்த நம்பிக்கையில் போடுவாங்க, திருப்பி வச்சிடலாம்னு போடுவாங்க. ஆனா என்ன கேரண்டி இருக்கிறது? எத்தனை மேலே உள்ளவன் கீழே போயிருக்கிறான், எத்தனை கீழே உள்ள மேலே போயிருக்கிறான். நீ பெரிய கோடீஸ்வரனா இருந்தா கூட இந்த வியாபாரத்தில் நீ நஷ்டம் தான் லாபம் தான் அடைய வேண்டியதா உத்தரவாதம் இருக்குதா? புட்டுன்னு எல்லாம் போச்சுன்னா எப்படி கொடுப்ப? அப்ப அமானித மோசடி செய்யறது வந்து பயங்கரமான குற்றம். முனாஃபிக்ல லிஸ்ட்ல வந்துடுறது. அதுவும் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயத்துல் முனாஃபிக் தலாசத்துன், முனாஃபிக்கு அடையாளம் 3. முனாஃபிக் இருக்கான, டபுள் கேம் விளையாடுறவன், ரெட்டை வேடம் போடுறவன், சந்தர்ப்பவாதி இருக்கிறான, அவனுக்கு அடையாளம் எத்தனை? 3 என்ன? பேசினா போய் பேசுவான், வாக்களிச்சா மீறுவான், இதத்துமின காண, நம்பிக்கையோடு ஒப்படைக்கப்பட்டால் மோசடி பண்ணிவிடுவான். நம்பி ஒன்றை ஒப்படைத்தால் மோசடி பண்றான் பாருங்க, அவன் வந்து முனாஃபிக்கு அடையாளம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது கூட புகாரியில 33, வெறும் 33, 2682, 2749, 6095 இதுல எல்லாம் வருகிறது. அதே மாதிரி தங்களுடைய அமானிதங்களை நிறைவேற்றியவர்கள் தான் வெற்றி பெற்றார்கள். அந்த குர்ஆன் வசனம் 23வது சூராவுல 8வது வசனத்திலையும் 70வது சூராவுல 32 ஒரே விஷயம் 2 இடத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். 70வது அத்தியாயத்தில் 32வது வசனத்திலையும் அமானிதங்களை நிறைவேற்றக்கூடிய மக்கள் தான் வெற்றி பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். இதுல கூட அமானித நிறைவேற்றல கூட ஒரு பாலிசி வச்சிருந்தாங்க சில ஆட்கள் அந்த காலத்துல. நம்மள்ட்ட இந்த பாலிசி என்னது, ஒருத்தன் நல்ல கூட்டாளியா இருப்பான், ஒன்னா தந்து வச்சிருப்பான், ஏதோ ஒரு வகையில் பயங்கரமான 2 பேரும் எதிரியாயிருவாங்க. கொள்கையினாலேயோ மார்க்கத்தினாலேயோ கொடுக்கல் வாங்கல்னாலேயோ சம்பந்தம் பண்ணதுனாலேயோ என்னமோ ஒரு விஷயத்தில் என்ன செய்வாங்க, கீரியும் பாம்பு மாதிரி 2 பேருக்கும் பயங்கரமான சண்டையாகி போயிடும். அப்போ சைத்தான் என்ன போட்டுருவான்னு கேட்டா, இந்த படுவாக்கு எப்படி நம்ம கொடுக்குறது, அவன் ரூபாது உன்னை நம்பி தந்துருக்கிறான், நல்லா இருக்கும் ஒன்று தந்து வச்சுட்டான், உறவா இருக்கும்போது ஒன்று தந்தான்ல, இப்போ சண்டை வந்து என்ன செய்யறது, நல்ல சான்ஸ் இது உரை அமைக்கிடுவோம், கஷ்டப்பட்டு இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேன், அது என்ன அவங்க காசை வச்சுட்டு கஷ்டப்பட்டு நீ சொல்ற, நீ யாராவது? அப்போ வாங்கினது வந்து அவன் தம்பியில் ஒன்று தந்திருக்கிறான், உனக்கு மத்தியில் என்ன சண்டை வேண்டாலும் வரட்டும், நம்பி தந்த தூக்கி கொடுத்துட்டு போயிரு, நம்பியில் ஒன்று ஒப்படைச்சிருக்கான், நம்பி தந்தவன் கேட்டா என்ன திருப்பி அதை அப்படி ஒப்படைச்சிடணும். இது வந்து யகூதிகள் இருந்தாங்க இல்லையா, அந்த அவங்கள்ட்ட இந்த பழக்கம் இருந்துச்சு, அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்களில் சில மக்கள் இருக்கிறார்கள், மண் இன் தமன்ஹு பிகின்தாரின், ஒரு குவியலை கொண்டே கொடுத்தா கூட யூ அத்திஹி இலைக்க, அதை உடனே உனக்கு திருப்பி தந்து கேட்டா உடனே தந்துருவாங்க. அப்படிப்பட்ட நல்லவங்களும் இருக்கிறார்கள். ஒமின்ஹும், இன்னும் சில பேர் இருக்கிறான் அதுலயே, மண் இன் தமன்ஹு பி தீனாரின், ஒரு தீனாரை ஒரு தங்க காசை அவனுக்கு நம்பி கொடுத்தால் லாய் அத்திஹி இலைக்க, அதை கூட உனக்கு திருப்பி வாங்க இயலாது. இல்லாமா தும்த அலைஹி காயிமா, அவங்கிட்ட கால் கடுக்க நின்றுகிட்டு இருந்தாலே தவிர, இந்த ஒரு தீனாருக்காக ஒரு நாள் நின்று தாங்க சண்டை பிடிச்சி தான் வாங்கிட்டு வரணும், அப்படி இருந்தாலே தவிர திருப்பி தராதவர்களும் இருக்கிறார்கள். ஏன் அப்படி இருக்கு, அவன் என்ன என்ன பாலிசில் அப்படி இருக்கான் தெரியுமா, லைசா அலைனா ஃபில் உம்மியின சபீலுன், இந்த உம்மி கூட்டம் இருக்காங்களா இவங்கள்ட்ட எல்லாம் எங்களுக்கு நாணயமா இருக்க சொல்லி கட்டளை இல்லை, எங்களை மாதிரி ஆட்கள் நேர்மையா இருந்துக்கிறோம், இப்படித்தான் மார்க்கத்தில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்படிதான் என்ன செய்யுது, சட்டத்தில் எங்களுக்கு இருக்குது நேர்மை எல்லாம். யாருன்னு கேட்டா அதுக்குன்னு ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கிறது, அந்த ஸ்டேட்டஸ்ல யார் வருவாங்களோ அவங்க தரட்டும் திருப்பி கொடுத்துருவோம். இவன்ட்டெல்லாம் வந்தா இவன்ட்டெல்லாம் காசு என்னது, இவனுக்கு எது காசு, தந்தாண்ட ஒரே முகம் அமைக்கிடுவோம், இந்த மாதிரி ஆள்கிட்டெல்லாம் இருக்க தேவையில்லைன்னு சொல்றாங்களாம். அப்ப லைசா அலைனா ஃபில் உம்மியின சபீலுன், இந்த உம்மிகள் விஷயத்துல எங்களுக்கு எந்த கொஸ்டினும் வராது, இவங்களை ஏமாத்தினால் அல்லாஹ் எங்களை கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. யகூலுன அலல்லாஹில் கதிப, அல்லாஹ் மேல பொய்யை இட்டு கட்டி சொல்கிறார்கள். வஹும் யஅலமூன், அறிந்து கொண்டே இப்படி புழுகிறாங்க. நாணய நேர்மைக்கெல்லாம் இந்த அளவுகளை கிடையாது. அமானிதத்துக்கு அவன் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் சரி, நம்பி நம்மளை நம்புறான். அவன் உன்னுடைய நாணயத்தை நம்பினானா இல்லையா, உன்னுடைய நேர்மையை நம்பினானா இல்லையா, அவன் வீட்டில் வச்சுக்கிறாம உன்ட்ட எது தந்தான், தன்னை விட உன்னை உயர்வன் நினைக்கிறான், அதை நீ காப்பாத்தி ஆகணும் என்று மார்க்க நம்ம கட்டளை எடுக்கிறது. இது 3வது அத்தியாயத்தில் 75வது சூறாவில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இதுவரைக்கும் சொல்லப்பட்ட இந்த தொகுப்பு என்னவென்று சொன்னால், நமக்கு மார்க்கத்தில் எது எது ஹராம் என்றால், முதல் ஹராம் வந்து பிறர் பொருள். இப்ப நம்ம என்ன இப்ப விதிவிலக்கு பண்ணியிருக்கிறோமோ அதை தவிர உள்ள எல்லாமே நம்ம தவிர்த்து கொள்ள வேண்டும். ஹராம வந்து லிஸ்ட் ஈஸியான விஷயம், இன்னும் 5 நாள்ல எப்படி சொல்ல போறேன்னு கேட்கறாங்க, ஈஸியான மேட்ரு. அடிப்படைகளை வழங்கி கொண்டோமையானால் எல்லா ஹராமும் 5 அசல் அடங்கி போயிடும், 5 விதிக்குள்ள கொண்டாந்து சேர்த்து போலாம். அப்படின் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, பிறர் பொருளா இல்லையா, பிறர் பொருள்ல எதுக்கு நமக்கு விதிவிலக்கு இருக்கிறது, எதெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அது தவிர உள்ள எல்லாம், திருடுறது பிறர் பொருள், வழிப்பறி பிறர் பொருள், பிக் பாக்கெட்டு பிறர் பொருள், அமானிதமாக கொடுத்தது பிறர் பொருள், கடனா வாங்கினா பிறர் பொருள், கீழே கிடக்கிற பொருளை எடுத்தால் சிலது பிறர், பலது வந்து பிறர் பொருள், சிலது நம்ம பொருள். அற்பமான பொருளாக இருந்தா நம்முடையது, பெரிய பொருளாக இருந்தா ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் அவனுடையது, அதுக்கு பிறகு நம்முடைய, இப்படி கணக்கு இருக்குல்ல. அந்த பிறர் பொருளுங்கிறதுக்கு வந்து இந்த 2 பேர் கூட்டாளி ஒரு இடத்துக்கு 2 பேர் சொந்தக்காரங்களா இருக்காங்க, ஒருத்தனுக்கு தெரியாம ஒருத்தன் அது வித்துக்கிறது பிறர் பொருள்,
அடுத்தவன் சொத்தை தன் பக்கம் சேர்த்துக்கிறது பிறர் பொருள், பங்காளி துரோகம் செய்யறது, பார்ட்னர் துரோகம் செய்யறது, இதெல்லாம் பிறர் பொருள். அப்ப பிறர் பொருள் கூடாதுங்கிற இந்த ஒரு இதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா யார்ட்டையும் நீ ஃபத்வாவெல்லாம் கேட்க வேணாம். இது முதல்ல ஒரு செய்யலாமான்னு பார்க்கும்போது இதை ஒன்றை பாருங்க, இது நம்முடையதா பிறருடையதா? பிறருடையதுன்னு அதில் வந்துருமையானால் ஹராமுன்ட்டு போங்க, பிறருடையதுன்னு வரலன்னா அந்த வகையில் தப்பிச்சுக்கிருச்சு. அடுத்த அளவுகளை பாருங்க, இந்த 5 அளவுகளை வச்சு நீங்க நினைச்சலாம் ஈஸியா எது ஹலால், எது பொருளாதாரத்தில் எது நமக்கு அனுமதி, எது நமக்கு அனுமதி இல்லைன்னு தெளிவாக புரிந்து கொள்ளலாம்.